நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மெசியாவின் மீட்பு எளியவர் அனைவருக்கும் வாக்களிக்கப்படுகிறது. அநேகர் இன்று மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் இந்த நாட்களில் மெசியா என்பவர் எளிமையோடும் வறிய நிலையிலும் மக்களை மீட்க வேண்டும் என்கிற திட்டத்தோடும் பிறந்திருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துகிறது. இந்த வார்த்தைகளை நாம் உள்ளத்திலே தாங்கி மெசியாவின் மீட்பு எளியவருக்கு வழங்கப்படுகிறது என்கிற செப்பானியா நூலின் இறைவார்த்தையை இதயத்தில் தாங்கி பயணிப்போம். இறையருள் வேண்டி இந்த காலை பொழுதில் மன்றாடுவோம். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இன்று திருப்பாடல் 34 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இதோ நாம் ஏழை உள்ளத்தோடு வாழ்கிற போது, ஏழையினருடைய மனநிலையில் பயணிக்கிற போது கடவுள் நமக்கு அருள் கூறுகிறார். இதோ நம்முடைய மனமேட்டிமை, நம்முடைய செருக்கு, சுயநல எண்ணங்கள், அதிகார திட்டங்கள் இவைகளெல்லாம் ஓரமாய் வைத்துவிட்டு ஆண்டவருக்குள் அற்புதமாய் பயணித்து அவர் அருளும் ஆற்றலை வேண்டி மன்றாட இந்த பல்லவி வார்த்தையை பயன்படுத்தி செபிப்போம். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்கிற வார்த்தையின்படி இடையர்கள் ஆண்டவரை கண்ட பிறகு ஆண்டவரை குறித்து பாடி பேசிக்கொண்டே போனார்கள். நாமும் கடவுளை பல்வேறு நிலைகளில் சுவைத்து மகிழ்கிறோம். ஆனால் அதை பற்றி பெருமையாக பேச மறுக்கிறோம். இதோ ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார் என்பதை நாம் அறிக்கை செய்து அக்களிப்போடு வாழ்வோம். இறைவன் உங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார்,
செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். இந்த வார்த்தைகள் உடைந்து போய் கிடக்கிற, உருக்குலைந்து கிடக்கிற உங்களுக்கு ஆறுதலும் பெலனும் அளிக்கிற வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உறவுகளாலும் அல்லது சூழ்நிலைகளாலும் சிதைக்கப்பட்டு கிடந்தால் இன்று ஆண்டவர் உங்களை விடுவித்து அருளுகிறார். அவருடைய இதயம் நைந்த நெஞ்சத்தாருக்கு அருகில் இருக்கிறது. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். உங்களோடு அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடி அவர் கரம் பிடித்து அவரில் பயணிப்போம். அவர் உங்களை கண்மலையில் நிறுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அன்பே உருவான இறைவா, உம்முடைய அருட்கரம் எங்களை தாங்கி வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது ஊழியரின் உயிரை நீர் காத்து வருகிறீர், அடைக்கலம் தந்து வழி நடத்துகிறீர். இந்த அற்புதம் நிறைந்த உம்முடைய இரக்க பெருக்கிற்காக நன்றி கூறி தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தில் பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுகிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை